அமெரிக்காவில் இன்று 3 முக்கியமான தேர்தல் நடக்குது. முதலாவது நியூயார்க் சிட்டிக்கான மேயர் தேர்தல். அது மட்டும் இல்லாமல் 2 கவர்னர்களை தெரிவு செய்கிறதுக்கான தேர்தல் நடக்குது. வெர்ஜீனியா மற்றும் நியூ ஜெர்சி, இந்த 2 மாகாணத்துக்கும் கவர்னரை தெரிவு செய்கிறதுக்கான தேர்தலும் நடக்குது. இதில் மிகவும் பிரதானமாக நோக்கப்படுறது இந்த நியூயார்க் சிட்டி மேயர் தேர்தல் தான். அது மிகவும் முக்கியமானதாக காணப்படுறதுக்கு காரணம் அதில் போட்டியிடுற கேண்டிடேட்ஸ். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த சோஹ்ரான் மம்தானி என்ற டெமோக்ராட்டிக் பார்ட்டியின் வேட்பாளர் தான் இப்பொழுது முன்னிலையில் இருக்கிறார். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 45% வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸிட் போலும் சொல்லுது, ப்ரீ போலும் சொல்லுது. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இன்றைக்கு நைட் தான் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நிலையில் அவர் ஒரு இஸ்லாமியராக இருப்பதாலும் ஒரு குடியேற்றவாசியாக இருப்பதாலும் அவருக்கு வயசு இப்போ 34 என்ற ரீதியிலையும் அவர் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் என்றும் கடுமையான தாக்குதல்கள் அவர் மேலே கடந்த இறுதி காலங்களில் நடந்து கொண்டிருக்குது. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கட்சி ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி கேண்டிடேட்டும் அந்த எலெக்ஷனில் போட்டி போடுறார். இருந்த போதும் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் மேயர் எலெக்ஷனுக்காக நின்று டிக்கெட் கிடைக்காம இண்டிபெண்ட்டாக போட்டி போடுற ஆண்ட்ரூ கியூமோவுக்கு தன்னுடைய ஆதரவு வழங்கியிருக்கிறார். அதாவது மேலதிகமாக அவர் என்ன சொல்லியிருக்கிறாருண்டா, ரிப்பப்ளிக்கன்ஸ் எல்லாரும் ஆண்ட்ரூ கியூமோவுக்கு ஓட் போடணும்னு சொல்லி, ரிப்பப்ளிக்கன்ஸ் தண்ட கட்சிக்கு ஓட் போடணும்னு சொல்லி இல்லை, ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஓட் போட சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாகவே கேட்டிருக்கிறார். இது ஒரு விசித்திரமாக இருக்குது. குறிப்பாக இந்த அவர் சொல்லியிருக்கிற காரணம் என்னவெண்டா, கம்யூனிஸ்டாக பேட் டெமோக்ராட்டிக் கையாண்டு போனால் தான் பேட் டெமோக்ராட்டிக் கையை தான் செலக்ட் பண்ணுவேன், அந்த ரீதியில் தான் கியூமோவுக்கான சப்போர்ட்டை வழங்குறதாக தெரிவிச்சிருக்கிறார். எப்படி ஒரு முட்டாள்தனமான கருத்துன்னு பாருங்கள். மக்கள் விரும்பினதை மக்களுக்கு தெரிவு செய்ய விடாமல் தன்னுடைய விருப்பத்தை மக்களுக்கு திணிக்கிறது ஒரு வித்தியாசமான விதமாக தான் இருக்குது. இந்த நிலையில் இந்த சோஹ்ரான் மம்தானிக்கு எதிராக இப்போ அவர் ஒரு இஸ்லாமிய தத்துவங்களை இப்போ நியூயார்க்கில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் இப்போ என்ன மாதிரியான தகவல்கள் பரப்பப்படுதுண்டா, 9/11 தாக்குதலை இவருடைய செலெக்ஷன் ஒரு என்டோஸ் பண்ணுற மாதிரி போயிடும் என்ற ரீதியிலான கருத்தும் இப்போ பேசப்படுது. அங்கே மிகவும் ஒரு என்ன சொல்கிறது, அடிப்படைவாதம், இனவாதம், மதவாதத்தை கக்கிற ரீதியிலான கருத்துக்கள் தான் இவை காணப்படுது. இதை விட மேலதிகமாக டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், யாராவது ஜூயிஸ் மக்கள் சோஹ்ரான் மம்தானிக்கு ஓட் போட்டால் அவர்கள் ஒரு ஸ்டூபிட் என்ற ரீதியிலான ஒரு கருத்தையும் சொல்லிட்டு போயிருக்கிறார். அதாவது அக்டோபர் 7, 2023 தாக்குதலில் நடத்தப்பட்டது இஸ்லாமியர்களால், குறிப்பாக அந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அப்படியான ஒரு தாக்குதலுக்கு என்டோஸ்மெண்ட் அல்லது ஒரு அக்னாலேஜ் செய்கிற மாதிரி தான் இருக்கும், இவருக்கு நீங்கள் ஓட் போட்டான்றதை இன்டிரெக்டாக சொல்லிட்டு போயிருக்கார் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ இப்படியான ஒரு அடிப்படைவாத மதவாத கருத்துக்கள் தான் இப்போ இந்த தேர்தலில் கடுமையாக போய் கொண்டிருக்குது. இருந்த போதும் மம்தானி இப்போ லீடிங்கில் இருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லி போல்ஸ் எல்லாம் சொல்லுது.